பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சம்ஸ்காரங்களிலுமே பார்த்தோம்னா எல்லாவற்றிலுமே அக்னி என்பது உண்டு. ஒரு கணபதி ஹோமத்தினை செய்யும் பொழுது எப்படி செய்வார்கள் பார்த்தா, அந்த மோதகம் அப்பம்லாம் வச்சிருப்பா தெரியுமா, கொழுக்கட்டை அப்பம், இது போக அஷ்ட திரவியம் என்று கலந்து வைத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஹோமம் செய்வதால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் இன்னும் கொஞ்சம் எப்படி கேட்டிருப்பாருன்னா, ஹோமம் செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கார். நன்மைகள்ங்கிறத விட இப்படி பண்ணித்தான் ஆகணுமா, அதனால என்ன பயன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், அக்னி என்பது, அதாவது இந்த ஹோமம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தர்மத்திலே மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்ட அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களிலே ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஜனனம் முதல் மரணம் வரை எல்லாவற்றிலுமே ஹோமம் என்பது உண்டு. அதாவது ஒரு அக்னி ஆராதனை என்பதை செய்ய வேண்டும்ங்கிறார். அது பிறப்பாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி, பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சம்ஸ்காரங்களிலுமே பார்த்தோம்னா எல்லாவற்றிலுமே அக்னி என்பது உண்டு. பொதுவா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னு வந்துட்டாலே ஐயர் வருவாரு, அதாவது புரோகிதரோ அல்லது சாஸ்திரிகளோ வருவார். அதே மாதிரி அங்க ஒரு கலசம் என்பதை வைப்பார்கள், அதோடு ஒரு ஹோமம் என்பதையும் செய்வார்கள் தெரியுமா. அது எதுவாக இருந்தாலும் சரி அங்கே அக்னியை ஆராதனை செய்வார்கள். இப்படி எல்லாவற்றிலும் ஒன்றாக நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்ததுதான் இந்த அக்னி ஆராதனை என்பது. அத்தனை ஏன் திருமணமானவர்கள் தினந்தோறும் ஹோமத்தினை செய்ய வேண்டும்ங்கிறார். அது ஹோமம்னு சொல்லாம அதை எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, அக்னியை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவார். அதற்கு ஔபாசன அக்னி என்றே பெயர். இது அந்தணர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமே உண்டு. நமக்கு அப்படித்தான் பார்த்தோம்னா, திருமணத்திலேயே ஒரு சின்ன பானை, ஒரு சட்டி மாதிரி ஒரு பானையை வச்சிருப்பா. அந்த நாள்ல பார்த்தோம்னா அந்த திருமணத்தை அக்னி சாட்சியாக நடத்தி இருப்பார்கள் தெரியுமா. ஒரு ஹோமத்தினை பண்ணிதான் அந்த நெருப்பினை இந்த தம்பதியர், புதிதாக மணமானவர் 3 முறை வலம் வருவார்கள். அப்படி வலம் வரும்பொழுது ஒரு உறுதிமொழியினை சொல்லுவார்கள். இந்த அக்னி சாட்சியாக நான் ஒரு கரங்களை பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மணமகனானவன் மணமகளுக்கு உறுதியை அடித்திருப்பார். அந்த அக்னியே அப்படியே அந்த சட்டி பானையில எடுத்து போட்டுன்னு வருவா. சட்டி பானையில போட்டு அதை மூடி எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவா. அதற்கு பெயரே ஔபாசன பானை என்றே பெயர். இந்த அக்னி அணையாமல் இறுதி வரை இவர்கள் காப்பாற்ற வேண்டுமாம். வீட்டிலே காலை மாலை 2 வேளையுமே அந்த அக்னிக்கு தேவையான அந்த வரட்டி சமைத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அக்னியை வளர்த்துட்டே இருக்கணும். தினந்தோறும் அதனை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் சரி சார், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் இறைவனிடத்திலே செலுத்தக்கூடிய, நாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து ஆகுதிகளையும் அக்னியின் மூலமாகத்தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்குத்தான் நம்ம விசேஷமான ஹோமங்களையே செய்கிறோம். ஒரு கணபதி ஹோமம் அப்படிங்கிறத பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்திருக்கோம் தானே. ஒரு கணபதி ஹோமத்தினை செய்யும் பொழுது எப்படி செய்வார்கள் பார்த்தா, அந்த மோதகம் அப்பம்லாம் வச்சிருப்பா தெரியுமா, கொழுக்கட்டை அப்பம், இது போக அஷ்ட திரவியம் என்று கலந்து வைத்திருப்பார்கள். அஷ்ட திரவியத்துல பார்த்தோம்னா அவல், நெல் பொரி, அப்புறம் நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து, பேரிச்சம்பழம், தேன் எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து ஒரு 8 திரவியங்களை கலந்து அதனையும் ஆகுதியாக கொடுப்பதையும் நம்ம பார்த்திருப்போம். நெல் பொரி அடிக்கடி ஹோமத்துல போடுறதையும் நம்ம பார்த்திருக்கோம் தானே. இதையெல்லாம் எதற்காகன்னு சொன்னா, ஆண்டவனுக்கு தரக்கூடிய ஆகுதிகளை நாம் அக்னியின் மூலமாக செலுத்துகிறோம். அது நேரடியாக ஆண்டவன் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம். சார் எப்படி சார் ஹோமத்துல போடுறது அது பஸ்மமா தானே போகும், அது எரிஞ்சு சாம்பலாகி போயிடுது, இதை போய் ஆண்டவன் சாப்பிடுறாருன்னு நீங்க சொல்றீங்களே, இதை நாங்க எப்படி நம்புறது, ஆண்டவன் தன்னுடைய கரங்களால் அதனை ஏற்றுக்கொள்கிறாங்கிற மாதிரிலாம் சொல்றீங்களே, இதனை எப்படி நாங்கள் நம்புவது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அதற்கு பின்னாலேயே நம்ம அனுபவித்து உணரக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்கும். ஒன்றும் இல்லை, சாதாரணமா வீட்டுல ஒரு விளக்கு இருக்குன்னே வச்சுப்போமே, அந்த விளக்கினுடைய ஒரு ஜோதி இருக்கு, ஒரு திரி இருக்கு, அந்த நல்லா எரிஞ்சின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த விளக்கு மேல ஒரு பூ வச்சிருப்போம். அந்த பூவானது லேசாக கருகினாலே ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் என்பது வரும் தெரியுமா. அந்த வீட்டை சுற்றி, வீட்டுல விளக்குல பூ கருகுதா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அவ்வளவு ஏன், வீட்டுல தண்ணி இல்லாம சாதம் அடி பிடிச்சிருச்சுன்னா கூட உடனே என்ன சொல்லுவா, சாதம் பாத்திரம் தீயுது பாரு, சாதம் ஏதோ அடி பிடிச்சிருச்சு, ஏதோ ஸ்மெல்லு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பாத்திரத்திலே நீர் இல்லாமல் அடிப்பிடித்து கொள்ளும் பொழுதே அத்தனை துர்நாற்றம் என்பது அந்த வீட்டிலே பரவி விடுகிறது. ஆனால் அதே நேரத்திலே
அதே வீட்டிலே ஒரு ஹோமகுண்டத்தினை கட்டி அந்த இடத்திலே ஹோமத்தினை செய்யும் பொழுது அந்த ஹோமத்துல பார்த்தோம்னா சக்கரை பொங்கல் எடுத்து போடுவார், சாதத்தினே எடுத்து போடுவார்கள். அன்னத்தினேயே ஆகுதியாக இந்த ஹோமத்துல போடும் பொழுது அந்த அன்னத்தினை எப்படி போடுவாங்கன்னு சொன்னா வெறுமனை போட மாட்டார், மந்திரத்தை சொல்லி போடுவார்கள். எந்த இறைவனுக்கான ஆகுதியை குடிக்கிறோனோ, மகா கணபதிக்குரிய ஆகுதின்னு எடுத்துட்டா மகா கணபதையே ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லுவா தெரியுமா? மந்திரத்தை சொல்லி அப்படி ஹோமத்தினை செய்யும் பொழுது அதுல எத்தனை அன்னங்களை போட்டாலும் சரி, எத்தனை சாதங்களை போட்டாலும் சரி, சர்க்கரை பொங்கலை போட்டாலும் சரி, இது போக பூர்ணாகுதிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மூட்டையை கட்டி அதுல ஒரு பூவை வேற சுத்தி இருப்பா, பூவை சுத்தி அதுல போடுவார். இன்னும் ஒரு சில பெரிய பெரிய யாகங்கள்ல ஹோமங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு மலர் மாலையே சமர்ப்பணம் பண்ணுவார்கள். அதே மாதிரி பெரிய புடவைகள் வேஷ்டிகள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுவா தெரியுமா? எந்த ஒரு ஹோமத்திலையுமே அந்த மாதிரி கருகி போன ஸ்மெல் அப்படிங்கிறது நிச்சயமாக வரவே வராது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்வாஹா என்கின்ற அந்த பதம் தான். அந்த பதத்தினை சொல்லி அது ஹோமமாக நினைத்து இறைவன் அதனை ஏற்றுக்கொள்கிறார் என்று நினைத்து நாம் அதில் ஆகுதியை சமர்ப்பிக்கும் பொழுது அங்கே எரிந்து தீந்து போன அந்த ஸ்மெல்லுங்கிறதே நிச்சயமாக வரவே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் அந்த இடத்திலே கரங்களை நீட்டி நாம் கொடுத்த ஆகுதிகளை பெற்றுக்கொள்கிறார் என்றுதானே அர்த்தம். இறைவன் நாம் அளிக்கின்ற காணிக்கைகளை அப்படி கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்கிறார். அவர் நமக்கு பதிலுக்கு பிரசாதமாக எப்படி தருகிறான்னு பார்த்தா வருணனின் மூலமாக, அந்த மழையின் மூலமாக. இது போக அங்க கலசம் சொம்புங்கிறத வச்சிருக்கா இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கலச சொம்பிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் மூலமாக இறைவன் நமக்கு பிரசாதத்தினை வழங்குகிறார். அதனால்தான் எல்லா இடத்துலயுமே அந்த தீர்த்தம் சொல்லிட்டு நம்ம கும்பாபிஷேகமாகட்டும், மிகப்பெரிய யாகங்களாகட்டும், ஹோமங்களாகட்டும், எங்க போனாலும் இந்த தீர்த்த பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிடுறோம் தானே. இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய அருட்பிரசாதத்தை அந்த தீர்த்தத்தின் மூலமாகவும், நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அந்த ஹோமத்தின் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.